ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெட் ஸ்டுடியோஸ். சாரி கைஸ், நிறைய நாளாக வீடெல்லாம் போட முடியல, ஏன்னு மட்டும் கேட்காதீங்க. சரி, எனிவேஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன போகிறோன்னா அ கைண்ட் ஆஃப் டுட்டோரியல். ஸோ என்ன மாதிரி டுட்டோரியல்னால் ஹவு டு மேக் போஸ்டர்ஸ். தமிழ்லே பார்த்துருப்பீங்க தான். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன மாதிரி போஸ்டர் பண்ண போகிறேன்னா ஒரு கைண்ட் ஆஃப் மூவி தீம்டு போஸ்டர் பண்ண போகிறேன். ஸோ அது நீங்கள் வீடியோட எண்ட்லேயே பார்ப்பீங்க என்ன மாதிரி பண்ண போகிறேன்னு. ஸோ ஃபஸ்ட்லேயே பார்த்துருந்தா கைதி தில்லின்னு பார்த்தா கத்தி டெல்லின்னு வருது, போட்டு ஏதோ ஷவர்மா மாதிரிலாம் வருது. ஸோ அதுக்கப்புறமா எப்படியோ தில்லியோட பிக்சரை கண்டுபிடிச்சி முதல்ல எரேசர் அது அந்த டூலை வச்சு தில்லியோட பேக்ரவுண்ட்லாம் முதல்ல அடித்தேன். அண்டு தில்லியோட பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து யார் எடுத்தேன்னா தான் எடுத்தேன். அண்டு அதில் இருக்கிற ஒரு போஸ்டரை எடுத்து கரெக்டாக தில்லி லேயருக்கு கீழ் லேயரில் வச்சேன். ஸோ அப்போ வந்து அந்த பிக்சர் வந்து தில்லி லேயருக்கு கீழே போயிடும். ஸோ அப்போ தான் அது நல்லாயிருக்கும், போஸ்டருக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த லேயரை வந்து தில்லி லேயருக்கு கீழே போட்டேன். அண்ட் அது நல்லாவே பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் திருப்பியும் அந்த பேக்ரவுண்ட்லாம் அடிச்சிட்டேன். அண்ட் நம்ம விக்ரமோட பேக்ரவுண்ட்லாம் அடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் யார் எடுத்தேன்னா ரோலெக்ஸ். சாரி தப்பாக சொல்லிட்டேன் சார். ஸோ படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே நேரத்துக்கு படம் பார்த்துருப்பீங்க தான். அண்ட் ரோலெக்ஸுன்னு கூகுளில் சர்ச் பண்ணால் ரோலெக்ஸ் வாட்ச் வருது பாருங்கள். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ ரோலெக்ஸுன்னு போட்டால் யார் வருவான்னு பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா அந்த ரோலெக்ஸ்லேருந்து ஒரு நல்ல பிக்சர் எடுத்து அந்த பிக்சரையும் தில்லி லேயருக்க கீழ் லேயரில் வச்சு திருப்பியும் பேக்ரவுண்ட்லாம் அடிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ஜேடி அர்ஜுன் தாஸ் அந்த பிக்சர்ஸ்லாம் எடுத்து திருப்பியும் பேக்ரவுண்ட்லாம் அடித்து போட்ட வீடியோ இருந்தது. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு அது வரல. ஸோ அதனால் அந்த வீடியோ இன்க்ளூட் பண்ண முடியல. மற்றபடி சேம் ப்ராசஸ் தான். அதை கூகுளிலேருந்து இம்போர்ட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் அடித்து வைக்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு யார் எடுத்தேன்னா ஃபஹத் ஃபாசில். ஸோ முதலே அந்த ஒரு பிக்சர் எடுத்திருந்தேன். அந்த பிக்சர் வந்து போஸ்டருக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அவரோட வேறு படத்தில் இருந்த ஒரு பிக்சரை வந்து இது சுட்டு இதில் போட்டேன். அண்ட் திருப்பியும் ஃபஹத் ஃபாசில் அவரோட பேக்ரவுண்ட்லாம் அழிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்லாரோட ஸ்கின் டோன்ஸும் வேறு டிஃப்ரெண்ட் லைட்டிங்ஸில் தான் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் சரி சமப்படுத்துகிற மாதிரி எல்லாரோட சேச்சுரேஷன்ஸ் அதை லைட்ஸ்லாம் கொஞ்சம் டிம் பண்ணி அதை கொஞ்சம் டார்க் டோனில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் போஸ்டருக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் டிம் டோனில் வச்சதுக்கப்புறமா அந்த ஜேடி ஃபஹத் ஃபாசில் அவங்க 2 பேரோட பிக்சர்ஸையும் ஸ்வாப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஜேடியோட பிக்சர் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. அண்டு அது வந்து விக்ரம் அந்த கன் வந்து கொஞ்சம் மறைச்சதுனால ஜேடியை தூக்கி அந்த சைடில் போட்டேன். அண்ட் அதுவுமே நல்லா மேட்ச் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு முக்கியமான பார்ட், அது என்னதுன்னா பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்டுக்கு வந்து என்ன போடலான்னு பார்த்தா, சரி நம்ம லோகேஷ் அவர் வந்து எப்படி இருந்தாலும் அவரோட படத்தில் வந்து லாரி சீன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நம்ம வந்து லாரி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் முதல்ல டிசிஷன் எடுத்தோம். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுமே பக்கத்தில் தான் இருந்தாங்க, மீன்ஸ் விசியில் வாய்ஸ் சாட்டில் தான் இருந்தாங்க. அதனால் அவங்கள்ட்டையும் கொஞ்சம் லாரி பிக்சர்ஸ்லாம் கேட்டேன். அண்டு பிள்ளைங்க என்னெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க தெரியுமா, அந்த அலப்பறைகள்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நல்லா ஃபன் ஸ்டஃப்ஸ்லாம் போயிட்டுருந்து. அண்ட் அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் வந்து சரி நம்மளே ஒரு கன் பேக்ரவுண்ட் மாதிரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஸ் கிரனைட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட்ஸ் எடுத்தேன்.
அண்ட் அதுக்கப்புறமா என்னதுன்னா அந்த தில்லியோட லைட்டிங், அந்த ஆரஞ்சு அண்ட் ப்ளூ லைட்டிங்கை வந்து இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தான் அந்த லைட்டிங் தான் வரணும். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஆப்பில் இருக்கிற லைட் ஸ்ப்ரே அப்படிங்கிற ஒரு டூலை வச்சு அந்த கலரை சூஸ் பண்ணி அவங்களோட அந்த ஷோல்டர் அண்டு சைட் ஃபேஸ் அதுக்கு வந்து லைட் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அண்ட் அது நல்லா தான் இருந்தது. அது வந்து கடைசி ஃபைனல் டச்சில் அது நல்லாயிருக்கும், அது நீங்கள் பாருங்கள். சரி, கடைசியாக என்ன பண்ணேன்னா அந்த போஸ்டருக்கு ஒரு டைட்டில் வேணும்ல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த எல்சியூ போஸ்டர் வந்துட்டேன். எல்சியூ அப்ரிவேஷன் என்னன்னா லோக்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ். லோக்கி நான் அந்த லோக்கி போயிடாதீங்க, இது இந்த லோக்கி. ஸோ லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். ஸோ அதை வந்து என்னப்பா இது நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த தடவை. அண்டு ஃபைனல் டச்சாக என்ன பண்ணேன்னா அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கும்ல, லெஃப்ட் சைடில் வந்து அந்த ஆரஞ்ச் லைட் மாதிரி அந்த லைட் ஸ்ப்ரே வச்சு அடிச்சு விட்டேன். அண்ட் ரைட் சைடில் வந்து ப்ளூ ஸ்ப்ரே மாதிரி. அண்ட் கைஸ், இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்கம். ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னா லைக், ஷேர் அண்ட் சப். நான் உங்களை அவசரமான வீடியோவில் பார்க்குறேன். மண்டே வேறு ஸ்கூல் திறக்குது, எப்படி தான் வீடியோ வர போதோ தெரில. ஆனால் தான் பை, வீடியோ முடிஞ்சு.